ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருங்க. ஸோ காலையிலே வந்து ப்ரொமோனை பார்த்து செம்ம டென்ஷனாக இருப்பீங்க. குறிப்பாக முத்துக்குமார் ரசிகர்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். பட் ஷாக் பட தேவையே இல்லை. ஏன்னா வெளியிலே அப்படி வன்மத்தை தான் கக்கிட்டு இருந்தாங்க, உள்ளேயும் வன்மத்தை தான் கக்கிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து என்ன வந்துட்டு வாயிலிருந்து அமிர்தம் வரப்போது வன்மம் தான் கக்குவாங்க. சரிங்களா, அதை வந்து நம்ம விட்டுருங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு நியூஸ் அப்படின்னா, பணப்பெட்டி பணப்பெட்டி இந்த சீசன் 8 ரொம்ப குளறுபடியாக இருக்குது. பணப்பெட்டி மட்டுமா குளறுபடியாக இருக்குது? ஸ்டார்டிங்கில் பாய்ஸ் vs கேர்ள்ஸ்னு ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை. உடனே வந்து கேர்ள்ஸ் அந்த பக்கம் போகிறாங்க, பாய்ஸ் இந்த பக்கம் வராங்க. ஒரு வாரத்தில் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, கோடையெல்லாம் அழிச்சு விடுங்கன்றாங்க. என்னென்னமோ மாற்றுறாங்க. வீக்லி டாஸ்க் வருது. இதை முதலே செஞ்சுருக்க வந்தேன். அப்போ தெரியல, இப்போ தெரியுது. ரைட். இப்போ என்னன்னா புதுசாக வந்து பணப்பெட்டியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. பணப்பெட்டியை முதல்ல ஆஸ் யூஷுவலாக எப்படி வைப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும். இல்லை டைமிங் அதை யாராவது ஒருத்தர் மூஞ்சில் முகமூடி போட்டு வந்து மாற்றிட்டு போவார். அவங்களுக்கு ஆசையை தூண்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க எடுக்க போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் எடுத்தாங்கன்னா விட்டுருவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் எடுக்காமல் இன்னொருத்தங்க எடுத்துறாங்கன்னா திரும்பி ஒரு பொட்டியை வைப்பாங்க. அவங்க எடுக்கிற வரைக்கும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்க பிடிக்காத ஆட்கள் எடுக்க போனாங்கன்னா, ஜூலி எடுக்க போனாங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு எடுக்க வைக்கிறதுக்காக ஒரு டாஸ்க்கை வைப்பாங்க. அதில் அவங்க டாஸ்க்கை வின் பண்ணோன்னே அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி அதெல்லாம் கிடையாது. இது வேறு மாதிரி ஒரு பணப்பெட்டியாக வந்திருக்கு. என்ன பணப்பெட்டி அப்படின்னா, ஏதோ ஒரு இது வைக்க போகிறாங்க. இந்த ஃபோன் டாஸ்க் மாதிரி சொல்கிறாங்க. எதையோ எனக்கு ஒன்றும் புரியல. ஏயா, பணப்பெட்டின்றது ஒரு சன்மானம் மாதிரி நீங்கள் கொடுக்க இவ்வளோ நாள் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க, உங்களுக்காக ஒரு சன்மானம். அதாவது டைட்டில் வின்னருக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா தராங்க இல்லையா, அதே மாதிரி பணப்பெட்டின்றது இன்னொருத்தருக்கு ஒரு விஷயம். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு சான்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சான்ஸ் நான் தரேன். நீங்கள் வின்னிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு கிளம்புறதா கிளம்புங்க. ஒரு ரிஸ்க்கு தான். அப்படியே நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா கிளம்புங்க. அதாவது உங்களுக்கு தகுதி இருக்குது, இருந்தாலும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னா இந்த அமௌண்ட்டை வச்சு எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி ஒரு விஷயம். ஒரு சன்மானம். அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் தான். அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி இப்போ பணப்பெட்டி என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா அதை வந்துட்டு இந்த ஒரு பணப்பெட்டி வைப்பாங்களாம். இவங்க ஓடி போய் யார் ஃபஸ்ட்டு தொடறாங்களோ அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபோன் டாஸ்க்குமா சொல்லிட்டு இருக்கீங்க? ஃபோன் டாஸ்க்கு எவ்வளோ குளறுபடிகள் நினச்சது உங்களுக்கு தெரியாதா? அவங்க நினச்சதை சொல்லுவாங்க, ஆளுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன வைக்கிறாங்க, அந்த டாஸ்க்கை ஜெயிச்சா காசாம், ஜெயிக்கலாம் வீட்டுக்கு போயிடணுமா? பாய்களா, ஏன் புரியல எனக்கு. சரி, நாங்கள் எப்படி நம்புறது? நீங்கள் வந்து கரெக்டாக தான் டாஸ்க் கொடுப்பீங்க. ஏற்கனவே ஒரு சின்ன விஷயம், அந்த அதாவது எல்லாருமே அந்த அவங்களோட கேமை வந்து அவங்கவுங்க விளாட்றாங்க. ஒரு சில பேர் விளையாடலன்னு பிக் பாஸ் வந்து கூறாப்பில். அப்போ முத்துக்குமரன் அதை கரெக்டாக பண்ணிட்டு வர்றாரு. அவரே சொல்கிறாரு, ஒரு இடத்துல கேப்டன்ஷிப் டாஸ்க்கு இந்த வாரம் எனக்கு வேணான்னு ஒரு விஷயத்த பண்ணுறாப்புல. அதுக்கு அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறார். அது அவருடைய பர்சனல் கேம். அதை வந்து பெரிய பிரச்சனையை ஆக்கி 3 நாள் ஃபுல்லாக அவர்கிட்ட பேசாமல் அவரை கெஞ்ச விட்டு சாரின்னு சொல்லி அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அதை பவித்ரா அழகாக அன்றைக்கி சொன்னாங்க. இதே நான் பண்ணியிருந்தேன்னா இது வரைக்கும் இந்த பிரச்சனை இப்போ வெடிச்சாமல் இந்த பிரச்சனை வெடிச்சிருக்குமா? முத்துக்குமார் பண்ணதுனால தான் இப்படி ஆச்சுலேன்னு அவங்க ஆங்கிள் யோசிச்சது. நான் அந்த அளவுக்கு அப்போ டம்மியான்ற மாதிரி. பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் டம்மி கிடையாது. இவரை வச்சு இந்த பண்ணால் இது பயங்கரமாக வெடிக்கும்னு தெரிஞ்சு அப்போ தானே மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த ஒரு காரணம். இப்போ வந்து இந்த மாதிரி பணப்பெட்டின்னு ஒரு விஷயத்தை வச்சு பணப்பெட்டி எடுக்க விடாத மாதிரி, அதாவது நான் ஆல்ரெடி சொன்னதான், விஜய் விஷால் இல்லை பவித்ரா எடுக்கிறதுக்கு தான் இங்கே மேட்ரு பிளானிங் ஓடிட்டுருக்கு. அதில் வந்து நேற்று வந்து திடீர்னு ஒரு அதாவது நேற்று ஷோ தான் இன்றைக்கி நம்ம லைவுமே காமிச்சிட்ருக்காங்க. லைவெல்லாம் காமிக்கிறது கிடையாது. லைவாக காமிச்சா பிரச்சனை நிறையா வந்துடுமே. அப்படின்ட்டு இருக்கும்போது நேற்று நைட்டு ஏதோ ஒரு பணப்பெட்டி மாதிரி வச்சுருக்காங்களா, அதை போய் முத்துக்குமரன் தொட்டதாகவும், அதை தொட்டதுனால அவருக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டதாகவும், அந்த டாஸ்க்கை செம்மையாக வந்து அவர் வின் பண்ணதுனால கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் அவருடைய கேஷ் ப்ரைஸில் வந்து ஆட் ஆக போகுது. இப்படி தான் வரப்போகுது பணப்பெட்டியில் இப்போ ஒரு 12 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தொகையாக வச்சுருக்காங்கன்னா அதை வைக்க போகிறாங்க. முடிஞ்சவன் பிஸ்தா, அதை நீ வின் பண்ணனா உள்ளே இருப்போம், உனக்கு அந்த அமௌண்ட்டும் சேலரியில் லாஸ்ட்டாக வரும்போது அமௌண்ட் அதில் வந்து ஆட் ஆயிரும். இல்லையா, அங்கே என்ன அமௌண்ட்டுக்கு அதோட நீ வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் போல இருக்குது. இது வந்துட்டு அங்கே என்ன அமௌண்ட்டு இருந்து இவங்க ஓடினாங்களா, இல்லை இந்த ஃபோன் காலில் வந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் ஒன்று என்னன்னே தெரியாது. அங்கே போய் தொட்டவனதுக்கப்புறமா 50,000மா 1 லட்சமா அப்படின்றது அந்த மாதிரி தெரியல. ஆனால் 50,000 வின் பண்ண நேற்று நைட்லேருந்து இந்த விஷயம் போயிட்டுருக்கு. பயங்கரமாக இருக்குது. ஆனால் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா வெரி வெரி அன்ஃபேர். இது வந்து ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டி வா 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 வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இதில் யார் மாட்டிட்டு முழிக்க போகிறாங்க தெரியல. ஆனால் கண்டிப்பாக விஷால் மாட்ட மாட்டார், டேம் ஷோர். பவித்ரா மாட்ட மாட்டாங்க, டேம் ஷோர். ரயான் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முத்துக்குமார் மாட்டுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏன்னா அவர் பாட்டு நம்பி போய்ட்டு அவர் தான் வந்து எல்லாத்துலேயும் சூறாவளி மாதிரி இருக்கார். நான் பார்த்துக்கடா போகலான்னு சொல்லிட்டு போய் அங்கே போயிட்டு ஏதோ மொக்கையாக வந்து ஏதோ ஒரு டாஸ்க் சொல்லி இவர் பண்ண முடியாமல் போச்சா மூஞ்சிச்சு கதை. சௌந்தர்யாவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்கு பாதி தான். ஏன்னா
சௌந்தர்யாவோட பிஆர்ன்றதை மறைக்கிறதுக்கு விஜய் டிவி பிளான் பண்ணியிருக்கலாம். பட் அதை காமிக்காமல் அதை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. பிஆர் இருக்கிற விஷயங்கள், பிஆரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. மேபி ஒருவேளை சௌந்தர்யாவுக்கு வலையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சௌந்தர்யாவோட பிஆர் விஷயங்களை உள்ள ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்காக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிஆரை பற்றி சுனிதா பேசுனதை ஃபுல்லாக போடுறாங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவரும் அக்செப்ட் பண்ணுறாரு விஜய் சேதுபதி அவர்கள், அதையும் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதே மாதிரி உள்ளே வந்தவங்க ஆல்ரெடி ஒரு இது நடந்துச்சு இந்த மாதிரி பிஆர் விஷயங்களை பற்றி. இதெல்லாம் தெளிவுபடுத்துறதுனால ஒருவேளை இந்த மணி பாக்ஸில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு சௌந்தர்யாக்காக வச்சுருப்பாங்களன்ற மாதிரியும் டவுட் வருது. எனக்கு தெரிஞ்சு ஒன்று இது வலை வந்துட்டு முத்துக்குமாருக்கும் சௌந்தர்யாவுக்கும் இருக்கும். மற்றபடி இது வலை மாதிரி யாருக்கும் இருக்காது. அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் மற்ற எல்லாருக்குமே. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ். சௌந்தர்யா மட்டும் கிடையாது, முத்துக்குமாரும் கிடையாது, மற்றவங்க எல்லாருமே அதுலேருந்து வந்தவங்க தான். ரயானும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவர் சன் டிவி சம்திங் ஏதோ ஒன்று தெரியல, எனக்கு இப்போ கிளியராக தெரியல. பட் இவங்க 2 பேருக்கு வச்ச பெரிய வலையாக தான் இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். ஆக மொத்தத்தில் ஃபஸ்ட்டில் வந்து 50,000 அடிச்சு நான் பாலு ஃபஸ்ட்டில் போயிருக்காப்புல. அப்பப்போ சொல்கிறாரு, நான் தானே டாஸ்க் பீஸ்ட்டு, தைரியத்தில் நான் தான், என்னை பார்த்து பயப்படுறேன், மற்றவங்க யாரும் சொல்ல முடியாது. என்னை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்கன்றத முத்துக்குமாரோட இதுவாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே பணப்பெட்டி அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டில் நம்ம முத்துக்குமார் அடிச்சிருக்காரு ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு 50,000. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் தான், இன்னும் போக போக இருக்குது நிறைய விஷயங்கள் அப்படி மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.